இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அந்த மாதிரி இருக்கிற அபிப்பிராயங்களை மன வருத்தங்களை போக்கி அவங்கள உற்சாகப்படுத்தி வேலை பார்க்க வைக்க வேண்டியது அந்த கட்சி தலைவருடைய கடமை. அது அதான் சொல்ல முடியும். அவங்க வந்து இஷ்டம் போல் விட்டுற முடியாத. சரி, கோபமாக இருக்குது, கீழே இருக்க ஒரு ஒன்றிய செயலாளர் சரியில்லை, இல்லை ஒரு கிளை செயலாளர் சரியில்லை, அல்லது கீழே இருக்கிற வந்து ஒரு ஏரியாவில் வந்து திமுககாரங்க எதிராக வேலை பார்க்குறாங்க, இல்லை வேலை பார்க்காமலே இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை அங்கே இருக்கிற அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க தலைமையை கொண்டு போகிறது, அவங்க மேலும் பெரிய நடவடிக்கைகள் எடுத்தோ அல்லது வேலை பார்க்க அவங்கள வற்புறுத்தி வேலை பார்க்க வச்சோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது திமுக மட்டுமில்லை, எல்லா கட்சியும். இப்போ காங்கிரஸில் சீட்டு கேட்டால் எனக்கு கிடைக்கல, திமுக கொடுத்துட்டாங்களே அல்லது கம்யூனிஸ்ட்டு கொடுத்துட்டாங்களே 2 பேரும் வருத்தமாக படுத்திருந்தா அவனை வேலை பார்க்க வைக்க வேண்டியது, அவங்கள பண்ண வேண்டியது காங்கிரஸ் தலைவருடைய கடமை. ஸோ இந்த மாதிரி அது. ஆனால் இது பலவீனப்படுத்துன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே? கருத்து வேறுபாடுகளை தேர்தல் நேரத்தில் வந்து நீட்டிகிட்டே போகக்கூடாது, அது ஒத்துக்கிறேன் நான். கருத்து வேறுபாடு பிரச்சனையோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து ரகசிய விளையாட்டு விளையாட முடியாது. அது தேர்தல் நேரத்தில் 100 நாள் வச்சுக்கிட்டு வந்து ரகசியமாக விளையாடக்கூடாது. ஓப்பனாகவும் இருக்கா இல்லை